அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசீஃபாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப உதவியானதும் எல்லோருக்கும் ரொம்ப தேவையான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். பணத்திற்காக ஓதக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல். பலருடைய வாழ்க்கையிலையுமே பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் பெரிய சிக்கலாகவும் இருக்குது. கடன்களால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக்க முடியாம அதனால அவங்க கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டவங்களும் இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக நல்ல முறையில எல்லாமே செய்யணும், படிக்க செலவுக்கு பண்ணணும், திருமணத்துக்கு பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கடன் வாங்குற மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க. சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு கடன் வாங்கி அதுக்கப்புறம் அந்த கடனுக்காக அடைக்க முடியாம ரொம்ப பாடுபடுறவங்க இருக்காங்க. ஒவ்வொரு மாதிரியான கடன்கள் இருக்கு. அப்படி கடன் பிரச்சனையில இருக்கீங்க, எனக்கு அவசரமா இந்த கடன் அடைக்கணும், பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த அமல் ரொம்ப உதவியா இருக்கும். இல்லை உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு சில ஆசைகள் இருக்கு, அதற்கு எனக்கு காசு தேவைப்படுது, அதற்கு எங்களுடைய வருமானம் அதிகமாகணும், எங்களுடைய மாச சம்பளம் அப்படிங்கிறது உயரணும், என்னுடைய கணவருடைய வருமானம் அதிகமாகணும், இல்லை பெண்கள் ஏதாச்சும் வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும், பறக்கத்தாக இருக்கணும், எங்களுக்கு அதுக்கு ஆசைப்படுறோம், சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம், சொந்த வாகனம் வேணும்னு ஆசைப்படுறோம், அதற்கான வசதி எங்ககிட்ட இல்லை, அதை செய்யறதுக்கான வருமானம் எங்ககிட்ட இல்லை. சில பேர் நோயால் அவஸ்தைப்படுவாங்க. அந்த நோய்க்கான சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை, அதனால சில கடன்களால் சூழப்பட்டுட்டோம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்கு. கடன் அப்படிங்கிறதும் பெரிய பிரச்சனை, கடன் இல்லாம பண தேவை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஓவரால் அது எல்லாமே பணம் சார்ந்த ஒரு விஷயம்தான். அந்த பணத்தை அல்லாஹாலா நமக்கு பரக்கத்தா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம சில அமல்களை இதற்காகவே குறிப்பிட்டு செய்யும் பொழுது அல்லாஹாலா அதற்கு நமக்கு விரைவா அதற்கான கூலியை நமக்கு கொடுப்பான். நம்ம கேட்குற அந்த பணத்தை நமக்கு பரக்கத்தா கொடுப்பான். நிறைய பேர் நிறைய பார்த்துருப்பீங்க அப்படின்னா பல வருடங்களா ஆண்டாண்டா நல்ல செழிப்பா செல்வந்தராகவே வாழ்வாங்க, அவங்களுக்கு குறைவே ஏற்பட்டிருக்காது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா மறைமுகமா அல்லாஹ்விடத்துல இந்த மாதிரி சில அமல்களை செஞ்சு அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து செல்வந்தரா வாழ்றதுக்கு, நமக்கு தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு, நம்ம ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற பணத்தை அல்லாஹ்விடத்துல பரக்கத்தா கேட்கறதுக்கு சில அமல்களை நாம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு விரைவாகவே நமக்கு அந்த விஷயம் நடக்கும். பல வருடங்களா ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு மனிதருடைய வாழ்க்கையில பல வருடங்களா செல்வந்தராகவே வச்சுக்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். இது ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமான அமல். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்க செய்யற ஒவ்வொரு ஒரு அமலும் அல்லாஹ் பார்க்குறான், அதை அல்லாஹ் கேட்குறான், அதற்கான கூலி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட நீங்க இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அமல். உங்களுக்கு வேண்டியதை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல். இப்போ அந்த அமல் என்ன, எப்போ ஓதணும், எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். இந்த அமலை ஃபஜருடைய நேரத்துல காலையில நீங்க தூங்கி எழுந்ததோட ஃபஜர் தொழுதுட்டு இந்த அமலை அதே அமர்வில் நீங்க செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஒரு மனிதர் ஓதி பலன் கண்டாங்க அப்படின்னு சொன்னல, அவங்க இந்த ஒரு அமலை ஃபஜருடைய வேலையில தான் செஞ்சிருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் ஃபஜர் நேரம் அப்படிங்கும் பொழுது காலையில கண் விழிக்கும் பொழுதே நம்ம ரப்பு கிட்ட நம்ம தொழுகையில போய் எந்திரிச்சதோட ரப்பை நம்ம அழைக்கிறோம். அப்போ நம்ம இந்த ஒரு அமலை கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா விரைவா அதற்கான பதிலை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமல் எத்தனை முறை செய்யணும், எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா இது நீங்க 60 முறை நீங்க இதை ஒரு நாளைக்கு ஓதுனாலே போதுமானது. உங்களுடைய அவசரமான தேவைகள் அப்படிங்கும் பொழுதும் இல்லை நீங்க பெரிய ஆசைகளோட இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இதை நீங்க வளமையா ஓதுனாலுமே நல்லதுதான். தொடர்ந்து இந்த அமலை செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிறத உங்களால கண்கூடா உணர முடியும். நீங்க ஆசைப்படுற தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு, உங்களுடைய வருமானம் பெருகிறதுக்கு இந்த அமல் ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கும். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வகஃபா பில்லாஹி வலியா வகஃபா பில்லாஹி நசீரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வகஃபா பில்லாஹி வலியா வகஃபா பில்லாஹி நசீரா. இதனுடைய அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமான அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்யற. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் பொழுதே அல்லாஹ் பெரிய அருள் நிறைந்தவர், கருணை நிறைந்தவர்.
இருக்கக்கூடிய அந்த ரப்பை கொண்டு நான் உதவி தேடுறேன், அல்லாஹ் கொண்டு நம்ம ஆரம்பம் செய்யறேன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹுடைய துணையை நம்ம இதில் எடுத்துட்டோம். அடுத்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் அல்லாஹுவே போதுமானவன், மேலும் எனக்கு உதவி செய்பவனும் அல்லாஹுவே போதுமானவன். இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்களா? நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கும் அல்லாஹ் போதுமானவனா இருக்கான், உதவி செய்யறதுக்கும் எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படின்ட்டு, நீ தான்டா ரப்பே எனக்கு போதுமானவன் அப்படின்னு நாம அழகிய முறையில கேட்குறோம். நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், தேவைகள் நிறைவேற்றுறதுக்கு அல்லாஹுடைய உதவி மட்டும்தான் வேணும். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய இடையூறுகளை எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மளை பாதுகாப்பா கொண்டு போறதுக்கும் அல்லாஹ் தான் போதுமானவன். எந்த ஒரு கெட்ட விஷயத்திலையும் அணுகாம இருக்கிறதுக்கும், நம்மளோட வேண்டியது ஆசைப்பட்டது நமக்கு தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு அதற்கு உதவி அல்லாஹோட மட்டும்தான் அப்படின்னு நம்ம அல்லாஹு தான் போதுமானவன், என்னுடைய பாதுகாப்புக்கும் என்னுடைய தேவைக்கும் அதுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு நாம அழகிய முறையில சொல்லிட்டோம். இந்த அமல் நீங்க 60 முறை செய்யுங்க, ஓதுங்க. இந்த ஓதும் பொழுதும் பிஸ்மில்லா ஒவ்வொருத்தரையும் ஓதி ஓதி நீங்க செய்யணும். எப்படி பிஸ்மில்லா சொல்லித்தான் அந்த அமலை முடிக்கணும், திருப்பி பிஸ்மில்லா சொல்லி அமல், இப்படி 60 தடவை இந்த வசீஃபாவை நீங்க ஓதுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தாலா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து, உங்களுக்கு கடன்களால இருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்களை தீர்ப்பான். உங்களுக்கு தேவைகள் இருக்கு, பணம் அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த வருமானத்தை உங்களுக்கு பெருக்கிறத உங்களால கண் கூட உணர முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செய்ய. பலரும் தன்னுடைய வாழ்க்கையை மாறாதா, என்னுடைய நிலை உயராதா அப்படின்னு இயங்குறவங்களுக்கு இந்த அமலை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது ஓதி அவங்க வாழ்க்கையில பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமானது. பல வருடங்களா ஒரு மனிதனையே செல்வந்தராகவே வச்சுக்கிட்ட, பணக்காரராகவே வாழ வச்ச ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட 5 தொழுகையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.